இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை திரைப்படத்திலிருந்து நேற்று தென்கிழக்காக ஒரு பாடல் வெளியாச்சு. மாரி செல்வராஜுக்கு வாழை திரைப்படம் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அவரே ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு, வாழை வந்தால் தான் நீங்கள் மாரி செல்வராஜ் யாருன்னு நீங்கள் உணர முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு. தனிப்பட்ட மாரி செல்வராஜை புரிந்து கொள்வதற்கு ஒரு படம். பரியரும் பெருமாள் அவர் சட்டக்கல்லூரி படிக்கும்போது நடந்த நிகழ்வுகளை மையப்படுத்தி, கர்ணன் அவர் கேள்விப்பட்ட அவர் பார்த்த கொடியங்குளத்தை மையப்படுத்தியும் எழுதியிருப்பார். மாமன்னன் அவருடைய அப்பாவுக்காக உதயநிதி அவர்களுக்காகவும் இயக்கப்பட்ட திரைப்படம் நிகழ்கால அரசியலை மையப்படுத்தி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வாழை வேற. அவரே தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார். அவருடைய அண்ணன் அவர்கிட்ட சொல்கிற மாதிரி, எனக்கு நடந்தது எல்லாமே உனக்கும் நடக்கும், ஏன்னா நீ மாறி அப்படின்றதுனால இல்லை, நீ நொண்டி பெருமாளுடைய பேரன் அப்படின்றதுக்காக. ஸோ வாழை அவர் தன்னை முதல்ல ஒரு நொண்டி பெருமாளுடைய பேரனை உணர்ந்த தருணம். அவருடைய இளமை காலத்தில் அதை எப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னென்னு உணர்ந்தாரோ அந்த மாதிரி இருக்கலாம். அந்த பாட்டு நேற்று எல்லாருமே வெறுத்து ஒதுக்குற அந்த ரயில் பிடிச்சி ஒரு பையன் அழகாக கையில் பிடிச்சி ரசிப்பான். அதை ரொம்பவே அழகாக எடுத்திருந்தார். இந்த உலகத்தில் தீட்டுன்னு எதுவும் இல்லை, புனிதம்னு எதுவுமே இல்லை, எல்லாமே இங்கே சமந்தான் அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரேம்லேயே அதை